இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு முதுபெரும் விவசாயி நீங்கள் பார்த்தா தெரியுது. நீங்கள் நிலத்தில் 16 வயசுலேருந்தே விவசாயம் தான். அப்படியா? பரவாயில்ல. 9ஆவது படித்தது அதனால் படிக்கும் போகல. சரி 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 சரி. அப்போது அதாவது பூர்வீகமாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? எங்களுக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா புதுக்குடி. அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களா? விவசாயம் பண்ணிட்டு. இல்லை இப்போ உங்கள் முன்னோர்கள்லாம் பண்ணியிருப்பாங்களே. இப்போ நீங்கள் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தா எதுவும் நெல் எதுவும் தெரியல. ஆனால் ஊரில் நெல்லாம் நெல் கொஞ்சம் போட்டு நெல் மயில்கள் தின்னு போடுது. ஓ, இங்கே மயில் தூள் அதிகமாக ஒரு இப்போ 200 மேல் மேலே நிற்கும். சரி சரி. 1000 போடு அது சரி வரல. இதில் இந்த இடத்துல அறுக்கிறதுக்கு மட்டுமே 5500 வாங்கிட்டு போயிட்டேன். இந்த ஒரு ஏக்கர் இல்லை எனக்கு மெனக்கிட்டு வர முடிட்டு. அதான் அதில் ஆண்ட அப்படி பூரா மயில் தின்னு விட்டு. சரி சரி சரி. இந்த வாழைத்தொட்டி எங்கள் ஊரில் போட்டு பழக்கம். ஆமாம், அந்த பக்கம் தூத்துக்குடி பக்கத்தில் நிறைய வாழைத்தொட்டி அங்கே போட்டு அந்த அனுபவத்தில் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டு அதில் போட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே இந்த இடத்துல அந்த கசலிக்கெல்லாம் வந்து போட்டாச்சுன்னா 30 வருஷம் 40 வருஷத்துக்கு விடலாம். இது இந்த இடத்துக்கு வந்து அப்படி நிற்க மாட்டேங்குது. 2 வருஷத்தோடு முடிஞ்சு போகுது. ஓ, அப்படி அழிச்சு தான் போடணும். இது திரும்ப புதுசாக கற்பூரவள்ளி ரசாலி இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டிருக்கீங்க. ஓ, அங்கே உள்ளது அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த மண்ணுக்கு இதுதான் வளம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த புழஞ்செண்டு நல்லா தான் வருது. அந்த ஊர்தொடி தான் அந்த ஒரு ட்ரிப் போட முடிஞ்சு போகும். ஆனால் ஊர்லன்னா திரும்ப திரும்ப பண்ணலாம். வெத்தலை கொடிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. வெத்தலை கொடிக்கு அழிவு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இது இங்கே இந்த மண்ணுக்கு வந்து அந்த ஒரு ட்ரிப் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கடலூரில் முதல்ல வந்து மதுரையிலேருந்து கண்டு கொண்டாந்தேன். கடலூர்லேருந்து கொண்டாந்தேன். இப்போ எங்கள் ஊர்லேருந்து வந்துச்சு. அப்படியே போட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் 16 வயசுலேருந்து விவசாயம்னு சொல்கிறீங்க. உங்கள் அனுபவத்தில் இப்போ ஊரில் பண்ண விவசாயத்துக்கு இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். இது என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு சென்னையை ஒட்டி இருக்க பகுதி. ஊரில் வந்து சம்பளம் குறை, வியாபாரமும் குறை. இங்கே வந்து வியாபாரம் அதிகம் இல்லை. வியாபாரம் வந்து இவங்க வந்து மார்க்கெட்டு கூட போகிறது கிடையாது. இங்கேயே கடையிலே போட்டு நேரடியாக விற்றுறீங்க. அவங்க கடையிலே போட்டு வச்சு. அப்போ அவங்க தரகு அதான் சொல்லுவாங்க, இடைத்தரகு இல்லாமல் நீங்கள் நேரடியாக விற்றுறீங்க. நேரடியாக நம்ம கடையிலே வச்சுக்கிட்டு அதனால் ஓரளவு லாபம் இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி பரவாயில்லாமல் இருக்கும். பரவாயில்லாமல் அப்படி இருக்கும். ஆனால் சம்பளம் அதிகம். அதான் நீங்கள் அதாவது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுது. ஆமாம், அதை அப்படி சொல்கிறீங்க. சரி சரி சரி. அங்கே வந்து ஒரு நாளைக்கு 500 சம்பளம்னா அங்கே 1000 ரூபா கேட்கான். 1000 ரூபா கேட்டு அதுக்கு சொல்லக்கூடாது. அப்படிலாம் நடக்குது. இல்லை, இன்னொன்று இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஊர் பக்கத்தில் எல்லாம் நிலத்தில் கிடைக்கிறத எடுத்து சாப்பிடுவாங்க, சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே சிட்டியில் எதாக இருந்தாலும் வெளியிலேருந்து வரணும். ஆமாம். இப்போ நீங்கள் நேரடியாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நாங்கள் ஊரில் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் நெல் வச்சோம்னா மறு வருஷம் வரைக்கும் இருக்கும் சாப்பாட்டுக்கு. இங்கே அன்னன்னைக்கு பாக்கெட் தான். கொஞ்சம் நெல் அறுத்தாலும் மாட பக்கத்தில் ஒரு 20 ஏக்கர் குத்தகைக்கு பயிரிட்டேன். பயிரிட்டு நெல் அரிசி நல்லா அடிச்சிருந்தேன். அது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வச்சிருப்பேன் அரிசி. இங்கே வந்த பிறகு அது அரிசி வைக்க கிடையாது. எல்லாம் மில்லில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஓ, நீங்களே வெளில வாங்குறீங்க? ஆமாம், வாங்கிடுறோம். சரி சரி. அதுங்க பயிரிடுறதுக்கு எல்லாம் மாட பக்கத்தில் குத்தகைக்கு 20 ரூபா. நான் வந்து அகரம் 1033 ஏக்கர் பயிரிட்டேன். மழை வெள்ளத்தில் அவ்வளோ அழிஞ்சு போச்சு. சரி சரி சரி. 1,4 லட்சம் ரூபா கொடுத்து நெல் வித்துச்சு. வந்து மழையில் சாஞ்சி அவ்வளோ முளைச்சிட்டு அந்த மாதிரி என்ன செய்ய போட்டு வண்டி அறுத்தவனுக்கு 1 லட்சம் ரூபா, எனக்கு 25,000 ரூபா. வயக்காரங்கெல்லாம் குத்த வேண்டாம்ட்டாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு. சரி 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 சரி. இப்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. இல்லை, உங்கள் இந்த இப்போ இது பார்த்தா சுற்றி ஒரே காடாக தான் தெரியுது. பூரா காடாக தான் இருந்துச்சு. அதாவது முன்னாடி வந்து ஒரு ஆள் குத்தகைக்கு எடுத்து தென்னை மரம் வச்சு தென்னை மரத்தை போட்டு பராமரிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அதை ஏதோ இது பண்ணிட்டாங்க. ஓட முளைச்சி ஒரு 20 அடி 30 அடி வருடத்துக்கு முள் மரம் எல்லா மரமும் இருந்துச்சு. அதெல்லாம் மாதிரி கிளியர் பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அப்போ முதல்ல அந்த வேலையை பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் மற்ற விவசாயம் பண்ணியிருப்பீங்க. அது எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பீங்க அந்த வேலையை? அது 5 மாதம். ஓ, சரி பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகிட்டு. ஆமாம், அது காலி பண்ணி வேலையாகி ஜேஜிபியே 3 மாதம் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் ஓட்டி முதல்ல இருந்து கண்ணு கொண்டாந்து போட்டு அதுக்கப்புறம் வந்தோம். சரி சரி. முதல்ல எடுத்தோன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே முள் இந்த காடு வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணீங்க? முதல்ல விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி மாட்டுறதுக்கு தொழு உரம் அடித்து போட்டேன். தொழு உரம் அடித்து போட்டேன். மாதிரி மருந்து மூளை கடை எல்லாம் வச்சு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இதுக்கு மண்ணுக்கு சத்து அதிகம் கிடையாது. இல்லை,
இல்லை அவ்வளோ நாள் பயிரிடாத நிலத்துல சொல்லுவாங்களே அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கருவை எடுத்துருவோம் அதை எடுத்துருவோம் அந்த அந்த முதல் வருஷத்தில் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, தேர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இல்லைல்ல, அந்த முள் உரம் இருக்க இடம் வெட்டின இடத்துல நல்லா தான் வரும். ஆனால் பேரவாதி தென்னை மரம் சாப்பிட்டு விசுரத்து போய் இருந்துச்சு மரம். ஓ மரமும் சரியில்லை. மோசம் அந்த இருக்கா அதில் அந்த அந்த மரத்தோட மோசம் அது மாதிரி. அதில் மோசம் வச்சு அதுக்கு எங்கிட்ட தண்ணி விடலை, தண்ணி இல்லை. இதுக்கு எங்கிட்ட தான் தண்ணி இருந்தால் இப்போ அங்கே இடம் கிடக்குது, தண்ணி கிடையாது. சரி சரி. இப்போ அப்போ நீங்கள் நிலத்தை பண்ணிவிட்டு சொன்னீங்க தொழுவரப்பணம் வாங்கி தான் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மாடுலாம் மாடு இப்போ 20 மாடு வச்சுருந்தேன். இந்த இது வந்துச்சுல்ல கொரோனா இதில் பால் கொண்டு போகும்போது இந்த தெரு அடப்பு அந்த தெரு அடப்புன்னா அப்படியே பிள்ளைய தேல் விடக்கூடாதுன்னுட்டு அதில் வாழை ரொம்ப கறந்து யாருக்கும் கொடுக்கவும் வழி இல்லாமல் கிணத்துல ஊற்றினேன் பாலை. ஆமாம், வேறு என்ன செய்ய, காய்ச்சி குடிக்கிறதுக்கு எவ்வளோ குடிக்க முடியும். ஆமாம், அதில் தரையில் ஊற்றுறதுக்கு இதை பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் மாட்டுப்புறம் விற்றுட்டு முழுசாக இந்த விவசாயத்தில் இறங்கிட்டீங்க. ரெண்டு மாடு தான் நிற்கிது. சரி சரி. ஆடு 30 ஆடு நிற்கிது. ஓ எல்லாம் வேறு கோழி கோழி நிற்கிது. இது கிராமத்தில் இருந்த மாதிரி இங்கே டவுனில் இருக்கீங்க. எதை பார்த்தா தெரியுது, அந்த ரோடு வரைக்கும் எப்படி இருக்கீங்க, உள்ளே பார்த்தா வேற மாதிரி இருக்குது. ஆமாம், பரவாயில்ல, கிராமத்தில் இருந்த மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஊரில் இருந்த மாதிரியே இருக்கும். ஊரில் இருந்த மாதிரியே சந்தோஷமாக இருக்குது. சரி. ஏற்கனவே அங்கே கேம்ப் ரோட்லேயும் 6 மாதம் கடை வச்சுருப்போம். இந்த மாங்காய் சீசனில் கடையை பாடிடுவோம். மாங்காய் சீசன் வியாபாரம் தான், மாங்காய் வியாபாரம் தான். தாத்தா காலத்துலேருந்து மாங்காய் வியாபாரம் தான். அந்த தாத்தா அப்பா பார்த்தாரு, அப்பா வந்து வாரி அவர் விட்டார். அதுக்கப்புறம் நான் ஊரில் பார்த்தேன். இப்போ வழியாக பண்ணியிருக்கீங்க. பையன் பண்ணுறாரு, அவரும் முழுக்க இதான் பண்ணுறாரா, விவசாயம் தான் பண்ணுறாரு? யார் பையன்? ஆமாம், பையனும் நாங்கள் அங்கேருந்து வந்து நம்ம படிக்கும்போது 6 படிக்கும்போது வந்துட்டார். முன்னாடி இருந்த கடைக்கார ஓனர் கூட்டி வந்துட்டார். சரி சரி. கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஒரு வருஷத்தில் கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அங்கேருந்து வரும்போது ஒரு வேன் நிறையா ஜாமான், 5 ஆடு, 10-20 கோழி எல்லாம் அங்கே எடுத்து கொண்டாந்து அங்கே இருந்ததுன்னு அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஆடு சரியில்லை. அதனால அங்கேயே ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து வியாபாரம் பார்த்தேன். வியாபாரம் பார்த்துட்டு தோட்டங்கள் எடுத்து வியாபாரம் பார்த்துருந்தேன். சரி சரி. அங்கேருந்து இந்த தோட்டம் இதை உதவி கொடுத்தாங்க. இது இப்போ 3 வருஷமாக கத்திரி தான் தெரியல. 3-4 வருஷம் கத்திரி தான். இந்த பக்கம் தான் வாழை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி சரி. ஏன்னா இதில் வந்து வாழை போட்டோம்னா லைன், இந்த லைன் மேலே போகுது. நான் அதில் லைனில் எவ்வளோ வாழையை வெட்டி போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த லைனில் வந்து இல்லை நிறைய 3 லைன் இருக்குல்ல, ரொம்ப சேதாரம் போட முடியாதா. ஆமாம், அதனால் ஒரு நெல் நட்டேன். நெல் பிரயோஜனம் இல்லை நெல். அதனால தான் சரின்ட்டு கத்திரிக்காய் போட்டுருது. யார் எடுத்து முடிஞ்ச உடனே தொரு உரம் அடித்து போட்டு யார் ஓட்டி போட்டுருவேன். கத்திரி முடிஞ்ச உடனே அது அடுத்த இடத்துக்கு கத்திரி போட்டுருவேன். இப்போ அந்த பக்கம் ஒரு ஏக்கர் இடம் கத்திரி போட்டுருக்கு. அது வெண்டையே கொஞ்சம் கிடக்கு. மிளகாய் செடி கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டிருக்கீங்க. காய்கறி பயிர்கள் நிறைய போட்டிருக்கீங்க. கொடி இப்போ இதாக போட்டிருக்கீங்களா? இல்லை, கொடி டர்பிசியல் முன்னாடி போட்டிருந்தோம். சரி. அது போன ட்ரிப் போட்டிருந்தோம், அழிஞ்சு போச்சு. வேலை போன்றதுக்கு விலை இல்லை. அதில் என் பையனுக்கு வேறு உடம்புலாம் இருந்துச்சு. அதில் அப்பண்டிக்ஸ் இந்த கிட்டிக்கு ப்ராப்ளம். சரி சரி. அதெல்லாம் அங்கிட்டும் போனதில் அது போச்சு. சரி சரி. இது வாழையிலையுமே ஒரு ட்ரிப்பு ஆண்டவனாக பார்த்து, விவசாயம் வந்து ஆண்டவனாக பார்த்து கொடுத்தா தான் உண்டு. ஒரு நேரம் நல்லா திறமை கிடையாது. இன்றைக்கி வாங்கி ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வரோம், 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம்னா 600 ரூபாய்க்கு வச்சிடும், 450 ரூபாய்க்கு வச்சிடும். அது 150 ரூபா தான் நட்டம் வரும், தெரியாது. சரி சரி. இது ஆண்டவனாக பார்த்து கொடுத்தா தான் உண்டு விவசாயம். நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. விவசாயம் என்னதான் நம்ம உழைச்சாலும் அது அது நல்லா குலை வச்சுருந்து வர்ற பயிரில் அவ்வளோ காலி. இப்போ 17,000 வாழை கம்ப்ளீட்டாக காலி. என்ன செய்ய ஒன்றும் கிடைக்கல. காலினா எப்படி, என்ன மாதிரி? காற்று, புயல் காற்று வர்ற புயல். அது மாதிரி காற்றுக்கு பயப்படணும் குலைக்கும் போது. இந்த செவ்வாழை ஒரு 1000 வாழை போட்டிருந்தேன். அப்படியே தண்டு வந்து குறுத்து அழுந்து வாங்கி வந்துச்சு. அதான் நோய் புயல் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் காலம் செவ்வாழை போட்டிருக்கேன். கடைக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் வேணும்ட்டு. சரி சரி சரி. சரி, இப்போ நீங்கள் விவசாயம் பண்ண சொன்னீங்க. இப்போது நீங்கள் பையன் இருக்காருன்னீங்க. பொதுவாக உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இந்த விவசாயத்தில் ஈடுபடுத்தீங்க? இந்த இடத்துல வந்து நானும் என் பெரிய பையன் அரிமுத்தும் இருந்து பார்த்துக்கிட்டோம். நடுவில் பையன் வந்து கேமரோவில் கடை வச்சுருக்கேன். என்ன கடை வச்சுருக்காரு?
கரும்பு ஜூஸு, இளநீ, டைலர் பீஸு, இதெல்லாம் அந்த சீசனுக்கு வர மாம்பழம் சரி சரி. எல்லாம் சீசன் எடுத்துக்கிடுவோம். ஓ கடை கரும்பு மிஷின் இருக்கும், இளநீ வெளியே இருக்கும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். ஓ அந்த மாதிரி போகுது. அப்போ அவர் அதை பார்த்துக்கிட்டாரு. ஆமாம். ஒரு வீட்டில் பெண்கள் அவங்களாம் ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் பாளையங்கோட்டையில் இருக்கான். சரி சரி. இல்லை இப்போ மற்ற வீட்டில் அவங்க பெண்கள்லாம் அவங்களாம் வேலை பார்ப்பாங்கள்ல, அதை வந்து பார்த்துக்கிடுவாங்க. இருந்தாலும் வந்து கடையில் கடையும் பார்க்கணும். ஆமாம். கடையில் என்ன வச்சுருக்கீங்க? கடையில் வந்து இட்லி வடை பூரி பொங்கல் போட்டு ஹோட்டல் மத்தியானம் சாப்பாடு போட்டுக்கிடுவோம். அங்கே காய்கறிலாம் விற்பீங்களா? அவன் காய்கறி விற்போம். காய்கறி எல்லாமே வைப்பீங்க. இங்கே விளையிறதா? கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் கொண்டு போனோடனே வாங்குவாங்க. வாங்கிட்டு போக மிச்சத்தை மார்க்கெட்டு விட்டுருவோம். ஓ சரி. அதை வச்சு விற்க வரைக்கும் பார்ப்போம். அதெல்லாம் மார்க்கெட்டு விட்டுருவோம். சரி. இப்போ இங்கே எல்லாம் தண்ணி எப்படி? தண்ணி தான் கம்மி. தண்ணி வந்து சித்திரை மாதம் வரைக்கும் கொஞ்சம் தூரம் நல்லா ஓடும். சித்திரைக்கு மேலே தண்ணி கொஞ்சம் காஞ்சிக்கும். அப்போ அந்த நிலக்கடலை அந்த மாதிரிலாம் பயிர் போடலாம். நிலக்கடலை போட்டிருந்தேன். வேலி சரியில்லாமல் மாடு பூரா மேய்ஞ்சி போட்டு ஒரு 50,000க்கு விதை வாங்கி 10,000 ரூபாய்க்கு விதை வாங்கி போட்டேன். அது மாடு தள்ளி விட்டுக்கிட்டு அது போச்சு. அந்த முக்கில் அந்த சரி சரி போச்சு. கடலை நிலம் வரும், கடலை செடி நிலம் வரும். ஆனால் மாடு அதை இப்போ வேலையை அடைச்சிட்டு வேலையை இங்கே இந்த புறமுறை அடைச்சாச்சு. இப்போ அந்த புறமுறை அடைக்கணும். வெளியிலேருந்து ஊர்லேருந்து தான் ஆள் வந்துருக்கு வேலை அடைக்க. இங்கே ஒன்றும் வேறு ஆள் கிடைக்கல. சரி சரி. இங்கே 2 கிஞ்சிக்கார வேலை பார்ப்பான். இன்னைக்கு வரல. அவனை வந்தால் சேர்த்து வருவான், இல்லைன்னா அந்த ஓடனா ஓடிடுவான். ஓ இப்போ இது எத்தனை ஏக்கர் மொத்தம்? இது மொத்தம் வந்து இந்த இடம் மட்டும் 23 ஏக்கர். பள்ளிக்கூடங்கள்லாம் சேர்த்து 27 ஏக்கர். ஓ இப்போ எல்லா பயிரும் போட்டுக்கிங்க. ஏற்கனவே தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துலேயே உங்களுக்கு ஓரளவு வருமானம் வரும்ல? தென்னை மரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் ஓரளவு முதல்ல ஒன்றும் கிடையாது. முதல்ல மரத்துக்கு 4 3 கீழே விழுது தான் பறிக்கிட்டு போவோம். வேறு அதுக்கப்புறம் இந்த வாழை போட்டு தண்ணி பாய்ச்சி இது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு. இந்த வரதா போயில் ஒரு 200 மரம் போச்சு. இப்போ அது ஒரு கன்று வச்சுருக்கேன். சரி சரி. ஆமாம். இன்னும் ஒரு 150 கன்றுட்டு அதில் கட்டு வைக்கணும். சரி சரி. சரி. இப்போ ஓரளவு உங்களுக்கு போதுமான அளவு குடும்பம் அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வியாபாரத்தை மாதிரி இல்லை, மாங்காய் வியாபாரத்து மாதிரி இல்லை. மாங்காய் வியாபாரத்தில் ஒரு மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அதை முன்னாடி சொன்னீங்களா மாதங்காலம் அந்த போய் குத்தகை எடுத்து பண்ணுவேன் அந்த மாதிரி அதில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கல? நீங்கள் கிடைக்குது, காசு வருது, ஊரை சம்பளத்தில் போயிடும். ஓ சம்பளத்தில் அதான் நீங்கள் சொன்னீங்களா இப்போ ஊர்லன்னா இந்த அளவுக்கு ஒரு கட்டு இலை அறுத்தா 200 2 கட்டு இலை அறுத்தா 200 கொடுத்தா போய் ஊரில். இங்கே ஒரு வந்தோம்னா 800 சம்பளம் கேட்கான், 900 சம்பளம் கேட்கான். ஓ செலவு அதிகம். அதுலனால அது எல்லாம் அப்படி போயிடுது. வருமானம் வந்தால் கூட அப்படி ஏதோ ஒரு தோரணையாக ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இதாக இருந்துக்கணும். இல்லை நமக்கு என்னதான் பண்ணாலும் ஓரளவு நமக்கு கையில் காசு இருந்தால் வருமானம் வந்தால் தானே பண்ண முடியும். வருமானம் அது அப்படிதான் கொஞ்சம் உரம் வாங்கி வைக்கணும். ஒரு ஐட்டு திந்ததுக்கு இந்த அங்கே கொஞ்சம் கிடக்கு புழஞ்சாண்டு அதுக்கு உரம் வச்சாச்சு. என்ன அங்கே கொஞ்சம் வச்சுருக்கு, இன்னும் இது கொஞ்சம் வைக்கணும். இங்கே இன்னைக்கு சம்பளம் ஒரு 30,000 இன்றைக்கி சம்பளம் கொடுக்கணும். ஓ சரி சரி சரி. ஊரில் இருந்து இருக்காங்க, வெட்டி வேலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நேற்றே ஊருக்கு வரோம்னா இன்றைக்கி உரையும் வெட்டிச்சிட்டு போங்க அதனால சரின்னு இருக்காங்க. சரி சரி சரி. இப்போ பொதுவாக இந்த இடத்துல நெல் பயிர் வருதா? நல்லா நெல் பயிரில் இதில் அதிகமாக நட மாட்டாங்க. ஏதோ இந்த ஆடி மாதத்தில் அந்த காலத்தில் வந்துட்டு வண்டி ஓட்ட முடியாது. அதில் அந்த இடம் பூரா ஏர் ஓட்டி சேர் அடித்து போட்டுட்டு முதலடி 2 அடிக்கு ஒன்றும் செய்யலை. டிராக்டர் உட்காந்து போச்சு. டிராக்டர் உட்காந்து வச்சு 2 தரம் ஜேசிபி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பக்கம் அன்றைக்கி கரும்பு போட்டிருந்தேன். கரும்பு இங்கே வெட்டுறதுக்கு ஆள் சரியாக வரல. அதனால் அதை பற்றி அழிச்சிட்டேன். அடித்து அதில் வண்டி உட்காந்துக்கிட்டு இந்த வண்டி வந்து கீழே குறு மண்ணு தரேன். அப்படியே சரன்னு இறங்கி அதனால் பயிர் ஓட்ட முடியாது, தண்ணிக்குள்ளே வண்டி ஓட்ட முடியாது. அதே இப்போ நம்மகிட்ட ஆடு மாடு கோழிலாம் இருக்குன்னீங்களா? மாடுனா இப்போ என்ன நாட்டு மாடா? நாட்டு மாடு தான். நாட்டு மாடு. என்ன ரகம்? கிராஸ். ஓ சரி சரி. அடுத்து ஆடு? ஆடு செம்மறியாடா? வெள்ளாடு தான். ஆடு வந்து வேலியாடு இருக்குது, நாட்டு ஆடு இருக்குது. ஓ இருக்குது. கறிக்காக? ஆமாம். சரி சரி. எவ்வளோ ஆடு வச்சுருக்கீங்க? ஒரு 36 ஆடு இருக்குது. சரி. எப்படி நீங்களே ஆடாக கொடுத்துருவீங்களா, கறி அந்த மாதிரி பண்ணுறீங்களா?
ஆடை கேட்டாலும் கொடுத்துருவேன். இல்லை இந்த கறி வேணும்னு கேட்டாலும் கறியை வெட்டி இல்லை கொடுத்துருவேன். கறினா உங்களுக்கு இப்போ ஒரு கறிக்கடை மாதிரி வைக்கணுமே, அது எப்படி அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி கறிக்கடை வச்சுருவீங்க? கறிக்கடை வச்சுருந்தாலும் தான் ஓ சரி சரி சரி. ஊரில் வச்சு கடையெல்லாம் வெட்டுவேன். இங்கே வந்து இங்கே மாடம் பக்கத்தில் வந்து கறிக்கடை வாரத்துக்கு வெட்டி போடுவேன். சரி சரி சரி. இதில் யாரும் 50 கிலோ 100 கிலோ கேட்டாங்கன்னா வெட்டி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு பல்காக கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்க. அது மாதிரி கோழி கிடா நிறையா கிடச்சின்னா சந்தைக்கெலாம் கொண்டு போக முடியும். ஓ இங்கேயே கொடுத்துருவீங்க. அவங்க ஆமாம் இப்போ சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் நல்ல கறி கிடைக்குன்னா தேடி வந்துடுவாங்களே, வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இயற்கையாக ஃபோன் போட்டோம்னா கறி எடுக்க வந்துடுவாங்க. இப்போ ஒரு மாதிரி முன்னாடி வந்து சொல்லி ஓடி முடியல. அதனால் ஏதோ அன்றைக்கி ஒரு கிடா வெட்டி கொடுத்தேன். அப்படி ஏதோ இன்னைக்கு நமக்கு தேவைங்கும் போது ஒரு குட்டி வெட்டி பேரை வச்சுட்டு காய்ச்சிக்கிது. சரி சரி சரி. இப்போ நீங்கள் ஹோட்டலில் இப்போ இங்கே உள்ள சமையல்லாம் பண்ணுறீங்களா? மத்தியானம் சாப்பாடு இருக்குது, காலையில் டிஃபன் இருக்குது. மத்தியானம் சாப்பாடு ஒரு 10 நாளாக போட்டிருக்கோம், 15 நாளாக போட்டிருக்கோம். இந்த இது கேஸ் இல்லாமல் இருந்துச்சுல்ல, கேஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய விரவு இருக்குது நினச்சி குறைச்சிட்டு அதனால் உங்களுக்கு சூடு பிடிச்சிட்டு உங்களுக்கு. பரவாயில்ல. அதுதான். சரி சரி. நீங்கள் விறகடுப்புலாம் சமைக்கிங்க? விறகடுப்பு. அந்த இட்லிக்கு ஒன்றும் கேஸு 3 கேஸ் இருந்துச்சு, அது இன்னையோட காலி ஆகிடும். ஓ வேறு இல்லை. ஆ ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேஸ் வரதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன், கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. இல்லை அதுவும் தான் பண்ணலாம்ல. அதுக்கு வந்து வேறு முடியாத இப்போ கிடையாது. அந்த விறகடுப்பு வேறு மாதிரி பண்ணுறாங்களே. அதாவது வந்து எங்கிட்ட வந்து உயரமாக உள்ள சட்டி, இந்த குண்டு சட்டி இருக்குல்ல, அது இல்லை. குண்டு சட்டி வச்சோம்னா அது பாட்டுக்கு அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து இப்படி தீ இந்த மாதிரி இருக்கா? சரி. ஆமாம், இப்படி இந்த தீ எரியும்போது இந்த புகை உள்ளே போகும், உள்ள போயிடும். இட்லியில் புகையோட அடிச்சிடும். அதுக்கு தான் என்ன நினச்சின்னா அது தீயை நல்லா விரவை எரிச்சிட்டு கங்கில் போட்டு லேசாக ஒரு கட்டி வச்சு அரிக்கணும். இது முடியலைன்னா அதான் குத்து வேறு நினச்ச முடியும், இல்லைன்னா தோசை வச்சுட்டு கொடுக்க வேண்டியதான். சரிம்மா, நம்மளால முடிஞ்ச செஞ்சிட வேண்டியதான். அதான். சரி சரி. தொழிலை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி பண்ணிட வேண்டியது. ஆமாம், அதான். சரி. அப்போ இங்கே உள்ள விளையிற பொருட்களே தான் இந்த காய்கறிகளாக பயன்படுத்துகிறீங்களா? வெளியில் அதுக்கு இங்கே காய்கறி வாங்கிடுவோம், ஒரு கொஞ்சம் கடைகளில் வாங்கிடுவீங்க? வெங்காயம் எல்லா நேரத்துலையும் எல்லாம் இருக்காது. வெங்காயம் வெங்காயம் வெளியில் தான் வாங்க வேண்டியிருக்கும். வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வெளியே தான் வாங்கணும். அது கேரட்டு பீன்ஸ் வெளியே தான் வாங்கணும். இங்கே கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் இன்னும் 30 நாள் ஆகுனா தான் வரும். சரி சரி. இப்போ நீங்கள் இப்போ ஓரளவு இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ இந்த இயற்கையாக விளையிறத சமைச்சு சாப்பிடுவோம். உங்களோட உடல்நிலை இப்போ நீங்கள் அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஊரில் இருந்த மாதிரி அப்போவே வச்சு ஒரு 4 மணித்தில் எந்நேரம் வீட்டு சாப்பாடு தான், அதனால் ஒன்றும் இது இல்லை. இப்போ வந்து சுகர்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கை கால் வலி வருது. அது இல்லை பொதுவாக இப்போது முன்னாடி மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நோய்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இப்போது நிறைய விவசாயிகள் எனக்கு சுகரு அப்படிங்காங்களே, எப்படின்னா வந்து எல்லாம் முன்னாடி வந்து தன் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு. மரம் ஏறி இப்போ நான் 10 வருஷம் ஆச்சு. எனக்கு 74 வயசு முடிய போகுது. 74 வயசு போது 65 வயசுலேயே மரம் ஏறி முடிஞ்சு எடுத்துட்டீங்க. எடுத்தேன். எந்த மரம்னாலும் ஏறி மாங்க பறிச்சுட்டு வந்துடுவேன். சரி சரி. இப்போ 3 பிள்ளைகளும் கூப்பிட்டு போவேன், டக்குன்னு பறிப்போம், வந்துடுவோம். ஒரு கேண்டர் நிறையா 2 நாளில் பறிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி இப்போ அவளை கை கால் வலி. இல்லை மறையாறது மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற உழைப்பை பார்க்கும்போது நீங்கள் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. அதுவே ஒரு தானே. இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலேருந்தே இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சுகர் இருந்தால் கூட பெருசாக பாதிப்பு இல்லை. மருந்து மாத்திரை ஒரு நாளைக்கு போடுவோம், ஒரு நாளைக்கு போட மாட்டீங்க. ஆமாம், அதுக்கு அது ரொம்ப மாத்திரை போட்டால் கிட்னிக்கு ப்ராப்ளம் உண்டு. அதுக்கு ஏதோ ஒரு முடியாத கட்டத்தில் போட்டுக்கிடுது, இல்லைன்னா இல்லை. அப்போ ரொம்பலாம் பாதிப்புலாம் இல்லை. ரொம்பலாம் பாதிப்பு கிடையாது. சரி சரி. இல்லை நீங்கள் சில பேர் சுகர் வந்தால் கூட சில விஷயங்களை சாப்பிட்டுட்டு இப்போ நிறைய மூலிகைகள்லாம் கிடைக்குதுங்க. நிறைய டெய்லி காலையில் இது ஆவரம்பூ வச்சு தந்துடுவேன். அது இந்த முக்கு தீக்கிற அது இப்போ ஒரு மாதமாக அது முக்கரட்டை அந்த இடத்துல. ஆமாம், அதை வச்சு குடிச்சுக்கிடுது. அப்படியே இப்போ முன்னாடி விட இப்போ அந்த வெள்ளாடு மாதிரி மனுஷனை ஆக்கி போட்டாங்க. இல்லை அது உண்மைதான். இப்போது ஆடு சொல்லுவாங்கள்ல, நஞ்சிலே 4 வாய் வைக்கன்ட்டு, அந்த மாதிரி. அதனால் அது ஆடு நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது இப்போவும். அதே மாதிரி மனுஷன் இப்போ சில விஷயங்கள்லாம் தொடரதில்லை. அவன் ரொம்ப பார்த்துட்டு இப்போ நிறைய இப்போ கீரைகள் இப்போ நீ சொன்ன மாதிரி மூக்கரட்டை, அந்த சாரணக்கீரை, எல்லா கீரையுமே கிடைக்குது, கீழாநெல்லி கிடைக்குது. இதெல்லாம் சாப்பிட்டாலே இப்போ நீங்கள் இங்கே வந்தால் கூட அதையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டாலே அந்த நோய்களுக்கு வழி இல்லை. அதை நீங்கள் சாப்பிட்லாம். கீழாநெல்லி ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் அவிச்சு தான் தருவேன். அவிச்சு தருவேன், அதை விட்டு குடிச்சிக்கிடுது. சரி சரி.
இல்லை இருக்கிறத வச்சு நீங்கள் உடல்நிலை இப்போ இந்த துத்திக்கீரை இருக்குது, துத்தி சமைப்பீங்களா? துத்திக்கிற வீட்டுக்காரமாக கொஞ்சம் மூலங்கணக்காக இருந்துச்சு, அது ஒரு 10 நாளாக சாப்பிட்டா சரி. ஆமாம், அதான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ சக்கரை நோய்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லாங்க. இப்போ இந்த நெல்லிக்காய், பாவக்காய், கொய்யா இலை டீ, அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணி பார்த்துட்டாலே நல்லா இதுதான். கொய்யா மரம் இருக்குது. பிறகுண்ணா உங்களுக்கு நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வச்சு குடிச்சாச்சு. மாங்குளம் கூட தான் போட்டு வச்சு குடிக்கல. இலையுமே குடிப்பலான்னு சொல்லுவாங்க. குழந்தை கூட தான் வச்சு குடிக்கல. சரி சரி சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க 74 வயசா? ஆமாம், 74 முடிய போகுது. 52 பிறந்தது. சரி 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 சரி. இல்லை இருந்தாலும் நீங்கள் சக்கரை நோய் இந்த மாதிரி இருந்தால் கூட ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ உங்களை மாதிரி விவசாயிகள் தான் நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். இப்போ நம்ம நோய்கள் வந்தால் கூட அதை நம்ம இதில் இருக்க வச்சு சரி பண்ணிவிடணும். சில பேர் சொல்லாங்க, விவசாயிக்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னா விவசாயி வந்து முன்னாடியே வெட்டிக்காரெலாம் நல்லா உழைப்பா. இப்போ உங்களுடைய இதில் தான் செஞ்சுட்டு இருக்கா, அதில் இருக்குது. உடல் உழைப்பு இல்லைன்னு சொல்லிங்க நீ சொன்ன மாதிரி. இந்த மரம் ஏறது அவள் தம்பிக்கு சுகர் இருந்துச்சு, அது இன்னும் வாரிசு வந்துருங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பாக்கெல்லாம் சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கள் அண்ணன் இருக்கான், அண்ணனுக்கு சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஈபியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருக்கான். நினச்ச முடியும். இங்கே டாக்டர் போய் ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுத்தாச்சுன்னா அவர் எல்லாம் சொல்லிடுவான், எதையாவது ஒன்று சாப்பிடுன்ட்டு. அது சரி. ஆமாம், அது போனால் அந்த இப்போ அப்படி தான் இருக்குது. அதாவது பயங்காட்டுதல் தான் அதிகமாக இருக்குது. அது நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி இயற்கையாக சில விஷயங்களை சாப்பிட்டாலே இதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதை பற்றி யாராவது சில இயற்கை இந்த சித்தா மருத்துவர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டு உங்கள் தோட்டத்தில் உள்ளதே வச்சே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இயற்கையாக தான் என் பையனுக்கு கிட்னிக்கு வந்து எங்கள் ஒரு சாமியார் இந்த கண்ணு பிள்ளையில அரைச்சி சாயங்காலம் 4 மணிக்கு குடிங்க ஆனார். குடித்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, டைல்ரிசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைப்பட்டி பையனுக்கு இது கிட்னி ப்ராப்ளமா? சரி சரி. அதுக்கு வழி இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கு மூக்கரட்டை கூட சாப்பிடலாம். அது கொடுத்து சாப்பிடுதான். இது 4 மணிக்கு கண்ணு பிள்ளை, காலையில் முக்கட்டுக்கல. சரி சரி. அங்கே 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. எங்கள் ஊரில் இருக்கிற பையன் சொன்னீங்க. 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு டைலிசிஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி சக்கரை நோய், இந்த சிறுநீரக செயலிழப்பு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்குது. சரியா? அதாவது விவசாயத்தை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம், அதாவது நீங்கள் செய்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஓரளவு நல்ல ஒரு இதாக பண்ணிங்கன்னா நீங்கள், ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் நோய் இல்லாமல் இருக்கணும். அதான் அதுக்காக சொல்ல வரேன், வேறு என்ன. அதெல்லாம் வந்து இப்போ விவசாயத்தில் வந்து இது அதிகமாக பாய்சன் கிடையாது. அதெல்லாம் வந்து இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சீக்கு வந்து அப்படியே ஒரு ஊசி போடுவோம்ல, அது மாதிரி அதுக்கு போட்டால் தான் இன்றைக்கி, இல்லைன்னா அதுவும் வாங்கி போகும். அதனால் அந்த டயத்தில் தான் ஏதாவது இன்னும் போட்டுக்கிடுச்சு, அதிகமாக கிடையாது. நல்லது. சரி, இப்போது இந்த சாணி உரம் கொஞ்சம் டிஏபி தான் அதிகமாக போடுவேன். டிஏபி கொஞ்சம், வெண்டைக்கு கொஞ்சம் யூரியா. சரி, ஓகே. போட்டு அதாவது பாதி இயற்கை உரம், கொஞ்சம் ரசாயன உரங்களும் போட்டு பண்ணுறீங்க. நல்லது சார், உங்களால் முடிஞ்சதை பண்ணுறீங்க. அதுக்கு மேலே ரொம்ப இயற்கை போட்டோம்னுங்களேன், காய் அதிகமாக வராது. அவங்க சொல்லுவாங்க அதை போடுங்க இதை போடுங்கன்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் அனுபவத்தில் அது பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. சரி சரி, நல்லதுயா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். ஏன்னா சென்னைக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்க. தென்னைக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு பார்த்துருக்கேன், எதுக்காக வச்சுருக்கேன் சொல்லுங்கள்? எது தென்னைக்குள்ளே வாழை போடுறேன்னு எதுக்கு வச்சுருக்கேன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி தான் தெரியணும். தென்னை மரமும் காய்ச்சிக்கிடும், வாழை ஒன்றுக்கு பாதி காய்ச்சாலும் இலைக்கு இலையாகிக்கிட்டு அந்த மாதிரி அப்படியே காய் ஓடி வரும். காய் காய்க்கலனால பரவாயில்ல, இலையை விற்றுலாம். இலையை வச்சுக்கலாம். அதாவது அந்த ஊடு பயிர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணுறீங்க. சரி, அதுதான் தென்னைமரத்தில் போட்டு தான் தென்னைமரத்தை உண்டு பண்ணதில்லை. தென்னைமரம் இதுக்குள்ள காலவதியாக இருக்கும். அது மாதிரி ஒன்று அதோட குறைஞ்சி போச்சு, ஒன்றும் கிடையாது. ஒரு ரவுண்டு ஓலை தான் இருந்துச்சு. அதுவும் அந்த கொடுத்து விட்டுட்டு போனவன் ஒட்டை ஓலையை விட்டுட்டு விட்டான். 25 வருஷமாக தண்ணி கிடையாது. இந்த இடத்துக்குள்ளே இது வேறு இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஆஃப் பண்ண போகிறோன்னா சொல்லுங்கள். சரி சரி சரியா சரி, நல்லதையா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.